திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக கட்சிகள் கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதல் தொகுதிகளை கேட்டுள்ளன. திமுக கூட்டணியில் சூடுபிடித்துள்ள தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் அமைக்கப்பட்ட தொகுதி பங்கீட்டு குழு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கும் நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் சம்பத், கனகராஜ் உள்ளிட்டோர் TR பாலு தலைமையிலான குழுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சம்பத், கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதல் தொகுதிகளை கேட்டதாக தெரிவித்தார். கடந்த தடவை விட கூடுதலான இடங்களில் போட்டியிடணுங்கிற எங்களுடைய கோரிக்கையும் முன் வச்சோம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்குது. கட்டாயமாக இரண்டு தரப்புக்கும் சுமூகமான உடன்பாடு, நல்ல உடன்பாடு ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதனிடையே திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் மதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் அவைத்தலைவர் அர்ஜுனராஜ், 2 மக்களவை தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கும்படி கோரிக்கை வைத்ததாக கூறினார். நாங்கள் 2 லோக்சபா சீட்டுகளும் 1 ராஜ்யசபா சீட்டும் கேட்டிருக்கின்றோம். கடந்த முறை உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டீங்க, இந்த முறை சொந்த சின்னத்துல போட்டியிடுவது. இந்த தடவை எங்களுடைய கட்சி சின்னத்துல தான் போட்டியிடுவோம். விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிகளுடன் வரும் 12ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி கூறியுள்ளார். இதனிடையே திருவண்ணாமலை, ஆரணி, திருச்சி, பெரம்பலூர் ஆகிய 4 தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தியது. அப்போது ஆரணி தொகுதியை காங்கிரசுக்கு வழங்கக்கூடாது என ஒருங்கிணைப்பு குழுவிடம் திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தினர். காங்கிரஸ் MP விஷ்ணு பிரசாத்தின் செயல்பாடுகள் குறித்து திமுக நிர்வாகிகள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதேபோன்று திருச்சி தொகுதி காங்கிரஸ் MP திருநாவுக்கரசருக்கு எதிராகவும் அதிருப்தியை வெளிப்படுத்திய திமுக நிர்வாகிகள் வெற்றி பெற்ற பிறகு நன்றி சொல்லக்கூட திருநாவுக்கரசர் தங்களை சந்திக்கவில்லை என்று கூறினார். இதனிடையே இந்திய ஜனநாயக கட்சி திமுக கூட்டணியில் இல்லாததால் பெரம்பலூரில் திமுகவை போட்டியிட வேண்டும் என்று தொகுதி நிர்வாகிகள் வலியுறுத்தினர். அத்துடன் பெரம்பலூரில் அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் நேருவிற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று நிர்வாகிகள் சிலர் கோரிக்கை விடுத்தனர். அப்போது நிர்வாகிகளுக்கு பதிலளித்த ஒருங்கிணைப்பு குழுவினர் யாரை நிறுத்தினாலும் கருத்து வேறுபாடின்றி தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினர். இதனிடையே ஸ்பெயினிலிருந்து காணொலி வாயிலாக இணைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒருங்கிணைப்பு குழுவிடம் ஆலோசனை நடத்தினார். கள நிலவரம் குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் கட்சி நிர்வாகிகள் கூறிய கருத்துக்களை கேட்டறிந்த ஸ்டாலின் தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் ஆலோசித்தார். கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் கூடுதல் தொகுதிகளை கேட்கும் அதே வேளையில் கட்சி நிர்வாகிகள் காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளில் திமுகவே போட்டியிட வேண்டும் என விருப்பம் தெரிவித்திருப்பதால் அடுத்தடுத்த நகர்வுகள் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. மக்களவைத் தேர்தலில் தங்களுடன் கூட்டணி அமைக்க பெரிய கட்சிகள் பேசி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மக்களவைத் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், ஜெயக்குமார், RB உதயகுமார், செம்மலை, OS மணியன், வளர்மதி ஆகியோர் கலந்து கொண்டனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், இன்று முதல் மண்டல வாரியாக சுற்றுப்பயணம் செய்து மக்களிடம் கருத்து கேட்க உள்ளதாக கூறினார். மக்கள் தங்கள் பரிந்துரைகளை மின்னஞ்சல் மற்றும் கொரியர் மூலமாக அனுப்பலாம் என்றும் அதன் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதிமுகவுடன் பிற கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டுவர தமாக தலைவர் GK வாசன் முயற்சியில் ஈடுபட்டுள்ளாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த ஜெயக்குமார், அதிமுகவுடன் பாஜக இல்லாத மற்ற கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணிகளை யார் செய்தாலும் வரவேற்கத்தக்கதுதான் என்று கூறினார். நீங்க சொல்றீங்க பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணி இல்ல அதுல நீங்க நான் அதை கிளாரிஃபை பண்ணலாம். நீங்க அதை சொல்லுவீங்க. நீங்க நாங்க கிளாரிஃபை பண்ற பிஜேபி இல்லாத மற்ற கட்சிகள், ஓகேவா? அது வரவேற்க தகுந்தது. பிஜேபி இல்லாத மற்ற கட்சி ஒன்றிணைக்க முயற்சி எடுத்து அதை வரவேற்பீங்க. அப்ப பெரிய கட்சிங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க வர்றதுக்கு. அது இப்ப சொல்ல முடியாது. அப்ராப்ரியேட் டைம்ன்றது நெருக்கத்துல சொல்லுவோம். தமிழ்நாட்டில் பாஜக மீது மக்களுக்கு வந்துள்ள நம்பிக்கையை வாக்குகளாக மாற்றுவதற்கு தீவிர களப்பணியாற்ற வேண்டுமென நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பு செயலாளர் BL சந்தோஷ் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு சில நாட்களே உள்ள நிலையில் தேர்தல் பணிகளை அனைத்து கட்சிகளும் தீவிரப்படுத்தி உள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளுக்கான பாஜக அமைப்பாளர்கள் மற்றும் இணை அமைப்பாளர்களுடன் அக்கட்சியின் தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் கோவை சின்னியம்பாளையத்தில் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வேலூரில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றார். வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி குறித்து கட்சி தலைமை பார்த்துக் கொள்ளும் எனவும் தேர்தல் பணிகளை நேரடியாக மேற்கொள்ளுமாறும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது தெரிகிறது. மேலும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் மேற்கொள்ளப்பட்ட பூத் கமிட்டி உள்ளிட்ட கட்டமைப்பு பணிகள் நிறைவடைந்து விட்டதா என்றும் தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கான தேர்தல் பொறுப்பாளரான அரவிந்த் மேனனும் இக்கூட்டத்தில் பங்கேற்றார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக அதிமுக போல் பாஜக வாக்கு வங்கியையும் தமிழ்நாட்டில் பலப்படுத்த வேண்டிய முக்கிய தேர்தலாக இந்த மக்களவை தேர்தல் அமைந்திருப்பதாக அறிவுறுத்தினார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தொகுதி அமைப்பாளர்களுக்கு அவர் ஆலோசனை கூறியதாகவும் தெரிகிறது. சமுதாயத்தில் இருக்கின்ற பல்வேறு சமூக தலைவர்கள், பொதுநல அமைப்புகள் இவர்களோடு இணைந்து கட்சியினுடைய கொள்கைகளை, பிரதமர் மோடியினுடைய செயல் திட்டங்களை எல்லாம் எடுத்து செல்வதனுடைய முக்கியத்துவம் என்பதை பற்றி எல்லாம் இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டது, அறிவுறுத்தல் தரப்பட்டது, வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை இல்லாமல் கடந்த 2 மாத காலமாக பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்களுடைய பணியினுடைய அந்த அளவுகளை பற்றியெல்லாம் கூட ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியினுடைய கிளஸ்டர் இன்சார்ஜஸ் அவர்கள் எல்லாருமே இன்றைக்கு அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. இந்த மாத இறுதியில் பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகலாம் என கூறப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுபவர்கள் இப்போது இருந்தே அதற்கு தயாராக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே பாஜக தேசிய தலைவர் JP நட்டா வரும் 11ஆம் தேதி தமிழ்நாடு வருகை தர உள்ளார். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் நடைபெறும் பாஜக தேர்தல் பணிக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்துகிறார். நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் பணிக்குழுக்களைச் சேர்ந்த சுமார் 5000 பேர் இதில் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை நட்டா வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சென்னை மடிப்பாக்கம், ஆதம்பாக்கம், சைதாப்பேட்டை, மேற்கு மாம்பலம் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து JP நட்டா தலைமையில் சென்னை YMCAவில் பொதுக்கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி பெயரை அறிவித்த பிறகு படப்பிடிப்பினிடையே ரசிகர்களுடன் முதல் முறையாக செல்ஃபி எடுத்துக்கொண்ட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது அரசியல் பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்த பிரபலங்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அது பற்றிய விவரங்களை பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் இயக்கத்தை தொடங்கிய பின் ரசிகர்களுடன் விஜய் எடுத்துக்கொண்ட முதல் செல்ஃபி வீடியோ இதுவாகும். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் கிரேட்டஸ்ட் ஆஃப் தி டைம் படத்தின் ஷூட்டிங் புதுச்சேரி AFD மில் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த சூழலில் விஜயை காண அவரது ரசிகர்கள் ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் திடீரென விஜயும் உதயமானார். ஷூட்டிங் ஸ்பாட் பகுதியில் இருந்த ஒரு வேன் மீது விஜய் ஏறி செல்ஃபி எடுத்ததுடன் தனது ரசிகர்களுக்கு அன்பு முத்தங்களையும் பறக்க விட்டார். இதனால் உற்சாகமடைந்த ரசிகர் ஒருவர் கையில் இருந்த மாலையை வீச அது சரியாக விஜய் நின்ற வேன் மீது விழுந்தது. ரசிகரின் ஆசையை நிறைவேற்றும் விதமாக அந்த மாலையை கையில் எடுத்த விஜய் அதை தனது கழுத்தில் அணிந்து கொண்டார். அரசியல் கட்சியை தொடங்கிய பின் விஜய் கழுத்தில் விழுந்த முதல் மாலை என்பதால் அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்றனர்.
இதனிடையே அரசியல் கட்சியை தொடங்கிய தனக்கு வாழ்த்து கூறிய அனைவருக்கும் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில், பெருமதிப்பிற்குரிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அன்புக்குரிய திரைத்துறை நண்பர்கள், பாசத்துக்குரிய தமிழக தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், ஊக்கமளிக்கும் ஊடகவியலாளர்களுக்கு நன்றிகளுடன் பணிவான வணக்கங்கள் என்று தெரிவித்துள்ளார். என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளுடன் பணிவான வணக்கங்கள் என்றும் தனது அரசியல் வருகைக்கு வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றி கூறியுள்ளார். நடிகர் விஜயின் அரசியல் வருகையை வரவேற்பதாகவும் வாழ்த்துவதாகவும் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். மெர்சல் படத்தில் தவறான தகவல்கள் இருந்ததாகவும் அதனாலேயே அப்போது அந்த படத்தை விமர்சித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனால இப்போவும் அவர் கட்சி பேர் அறிவிச்சிருக்கார், அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கார். நான் அதனால என்னோட ரியாக்ஷனை அந்த அளவில் நிறுத்திக்க விரும்புகிறேன். அன்றைக்கி அந்த படத்தில் இருந்த கருத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியது உண்மை நிலை என்னன்றது சொல்ல வேண்டியது சொன்னோம். இன்றைக்கி அவர் அரசியல் மூலமாக மக்கள் பணியாற்ற விரும்புகிறார். வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், அவ்வளவுதான். அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு மற்றும் முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி ஆகியோருக்கு எதிராக தாமாக முன்வந்து எடுத்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் இன்று இறுதி விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளன. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்குகளிலிருந்து அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு மற்றும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோரை சிறப்பு நீதிமன்றம் விடுவித்ததற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார். இந்த 4 வழக்குகளிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட மேல் விசாரணையின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை வழக்கிலிருந்து விடுவித்து சிறப்பு நீதிமன்றங்கள் பிறப்பித்த உத்தரவு சட்டப்பூர்வமானதா என்பதை ஆய்வு செய்யும் வகையில் தாமாக முன்வந்து வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக நீதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த 4